ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜெயலலிதா செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் இருக்கும், அந்த பலனுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்கள் எப்படி ஈஸியாக எடுத்தால் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், சொல்கிற பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4 பேராவது பயன்பெற்றீங்க அப்படின்னா தான் எனக்கு ஒரு மன திருப்தி. அதுக்காக தான் அந்த வீடியோ திருப்பி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். போடுற வீடியோ எல்லாமே என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தது நான் அனுபவித்த விஷயத்தை தான் உங்களுக்கு பரிகாரமாக கொடுத்துருக்கேன். தவிர புதுசாக ஒன்றும் நான் யாரும் சொன்னதை காப்பி அடிச்சு சொல்கிறதில்ல. என் மனசில் நான் எதை அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில் அதை தான் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீ செய்கிற பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரம் உடனே படிச்சிடும், டக்குன்னு படிச்சு இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கே படிச்சிடும். ஏன்னா திசாபதி யோகமாக ஓடிட்டு இருக்கும், டக்குன்னு படிச்சிடும். சில பேருக்கு என்ன ஆகுனா அந்த சில பரிகாரங்களை தொடர்ச்சியாக செய்ய தான் உங்களுக்கு மாற்றம் வரும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கும் குறைவில்லாமல் இருக்கும். இந்த ராகு செவ்வாய் எங்கே சேர்ந்துருந்தாலும் பஞ்சாயத்து தான். ஒரு ஜாதத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே செவ்வாய் பகவான் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். செவ்வாய் சம்பந்தப்பட்ட இதால் பிரச்சனை வரும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது சகோதர காரகன், நிலத்துக்கு அதிபதி, ரத்தத்துக்கு அதிபதி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட இந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அன்பர்களுக்கு அடிக்கடி சகோதரர்களுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சகோதரர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, தடம் பிரச்சனை, எனக்கு இந்த தடத்தில் தான் எனக்கு இடம் கொடுக்கணும்டா, நான் இதில் தான் போவேன், இந்த மாதிரி தடம் பிரச்சனை நிறைய இருக்கும். செவ்வாய் ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோகமான இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ குருவோட வீட்டில் இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு 4 5 அடுத்து 9 10 இந்த மாதிரி இடங்கள்ல யோகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பெருசாக உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்கறதில்ல. கொடுப்பாரு. ஆனால் அந்த விஷயம் அப்படியே நகண்டு போகும். ஆனால் 6 8 பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தால் தான் பிரச்சனை. அப்போ 6 8 பாதக மாரகம் சம்பந்தப்பட்டதுன்னா செவ்வாய் ராகு கண்டிப்பாக உங்கள் சகோதரர்கள் அடிக்கடி சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இழுத்து ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படி மாதிரி இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அடிக்கடி விபத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் 6 8 சம்மந்தப்பட்டு நம்மளுக்கே அது நடக்கிற மாதிரி இருக்கும். இதே அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு 6 8 சம்மந்தப்பட்டு பாதக மரம் சம்மந்தப்பட்டுதான் சில நேரம் தற்கொலை எண்ணத்தை கூட சில பேருக்கு தோண்டும். அப்போ செவ்வாய் ராகு எங்கே இருந்தாலுமே அது தொந்தரவு கொடுக்க தான் செய்யும். அதே சமயத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை ராகு புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்தி இந்த மாதிரி வந்தாலும் தொந்தரவு கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா செவ்வாயே பாவக்கிரகம், புத்தி பாவக்கிரகம், திசா புத்தி. அப்போ என்ன ஆகும், ரெண்டுமே நெகட்டிவ்ல குண்டாக்க மடக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். செவ்வாயே அதிவேகமாக போகிற கிரகம், ராகு அது பிரம்மாண்டமாக்கி கொடுக்குற கிரகம். ஒரு பைக்கில் போகிறோம், வேகமாக போக வச்சு ராசியை தூண்டி விட்டு டக்குன்னு செவத்தில் முட்டி கீழே மண்டையை வச்சு ரத்தம் வர வச்சு, இதெல்லாம் ராகு சம்மந்தப்பட்டது. அதே ராகு திசை செவ்வாய் புத்தி நடந்தாலும் இதே பிரச்சனை தான். பொதுவாகவே ராகு திசை செவ்வாய் புத்தி விபத்து புத்தி தான் நான் கணக்கு எடுக்கிறேன். விபத்து புத்தி எங்கே இருந்தாலும் விபத்து கொடுத்துட்டே இருக்கும். விபத்துனா ஆக்சிடென்ட் நடந்தால் மட்டும் தான் விபத்தா அப்படிங்கிற கணக்கு இல்லை. செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டு இருக்குது. அப்போ சகோதரோட சண்டை வருது, அது ஒரு விபத்து தானே. செவ்வாய் 7வது சம்மந்தப்பட்டிருக்காரு, இங்கே ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்குது, கணவன் மனைவியோட சண்டை, நண்பர்களோட பிரச்சனை, இது ஒரு விபத்து. இப்படி விபத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த செவ்வாய் ராகு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியும் கொடுக்கும், பிரம்மாண்டமான ஒரு தோல்வியும் கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கும். ஆனால் அந்த ராகும் செவ்வாயை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்குது, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசலில் ஏறி மிதிக்காமல் விடவே மாட்டான். இழுத்து கொண்டு சிறப்பு கட்டடத்துக்குள்ளே உள்ள தள்ளி அங்கே உட்காந்து பஞ்சாயத்து பேச வச்சு தான் வெளியே கூட்டு வராமல் தான் அதோட செயல்பாடை நிறுத்தாது. அது யோகமாக இருக்கும்போது. இதே யோகம் இல்லாமல் 6 8 பாதக மாரம் சம்மந்தப்பட்டுதான் தூக்கி உள்ளே வச்சிடும், அவ்வளோதான். அப்போ 6 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு செவ்வாய் திசை ராகு புத்தி, ராகு செவ்வாய் புத்தி, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? எளிமையாக யோசிச்சு பார்க்கலாம். சிம்பிளா செவ்வாய் ராகு அப்படின்னாலே வெடி விபத்து. செவ்வாய் ராகுனாலே உங்களுக்கு செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டாலே நடக்கும். செவ்வாய் ராகு அப்படிங்கிற வெடி விபத்து, கோர விபத்து, இது எல்லாமே செவ்வாய் ராகு சம்பந்தப்படும் போது வரும். அப்போ இந்த செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட அன்பர்கள் உங்கள் ராசி லக்னத்திற்கு செவ்வாய் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் இது போன்ற இடங்களில் இருக்கிறார் அப்படின்னாலும் சரி, 6 8 பாதகம் மாறும் சரி, யோகமாக இருக்கிற இடங்களில் செவ்வாய் ராகு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா சிம்பிளாக சொல்கிறேன், பரிகாரம் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் செவ்வாய் ராகு தொந்தரவு கொடுக்கவே மாட்டார், யோகத்தை கொடுப்பார். யோகமான இடத்துல இருக்கிறாரு. கோவில்களில் திருவிழா நடக்கும்போது பட்டாசு போடுறாங்கல்ல, அந்த பட்டாசு வாங்கி கொடுங்க. பட்டாசு சத்தத்தை பட்டாசை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்கும்போது பட்டாசோட இடங்கள் பக்கத்திலே நீங்கள் இருக்கலாம். சூப்பராக வேலை செய்யும்.
ஏன்னா செவ்வாய் ராகு அப்படின்னாலே வெடி விபத்துன்னு சொல்கிறோம். பட்டாசு போடும்போது டம்முன்னு சத்தம் கேட்கும்போது உங்கள் உடம்பு அப்படி உடம்பு நடுங்கணும். ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் பாவக்கிரகம் தான். பட்டாசு வெடிக்கிற பக்கத்தில் வெடித்தாலும் அந்த உடம்பு நடுங்கிறது உங்களுக்கு நடுங்கணும். நடுங்கும் போது என்ன ஆகுன்னா கிரகம் வேலை செய்யும். வெடி சத்தத்தில் வந்து உங்கள் உடம்பு நடுங்கணும். சூப்பராக வேலை செய்யும். இது யோகமாக இருக்கிறவங்க வந்து கோயில்களில் போடுறது, கோயிலில் திருவிழா நடக்கும்போது வந்து பட்டாசு போடுறது, இந்த மாதிரி பட்டாசு நீங்கள் வாங்கி கொடுப்பதும் பட்டாசு பட்டாசு போட வர்றாங்களா அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் ராகு. அதே செவ்வாய் ராகு 7ல் இருந்தாச்சுன்னா திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்குறதில்ல. கல்யாணம் முடியாது, கல்யாணம் முடிஞ்சால் மனைவியால் பிரச்சனை, மனைவி காணாமல் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். இந்த அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமண மண்டபங்களில் தாலி கட்டும் போது வந்து பட்டாசு போடுறாங்கல்ல, அந்த பட்டாசு வாங்கி கொடுங்க. அந்த பட்டாசு போடுற இடங்கள் பக்கத்தில் பட்டாசவே கையில் பிடிக்க சொல்ல உங்களை. பட்டாசு போடுறதுக்கு ஒரு 10 அடி 20 அடி தள்ளி நின்று அந்த பட்டாசு போடுற வேடிக்கையை பாருங்கள். பலன் பரிகாரமாக வேலை செய்யும், சூப்பராக வேலை செய்யும் திருமண மண்டபம் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல. சரி, செவ்வாய் ராகு வந்து 2ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்குது. என்ன பண்ணுறது? குடும்பத்தோடு இருந்து தீபாவளி கொண்டாடும் போது நீங்கள் குடும்பத்தோடு பட்டாசு போட்டு நீங்கள் வந்து ஜாலியாக விளையாடலாம். சூப்பராக வேலை செய்யும் அந்த கிரகம். சரி, 3ஆம் இடத்துல வந்து இருந்தால் 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்மன் பிரச்சனை கொடுக்கும். 3ஆம் இடங்கிறது சிறப்பு எடுத்தாலும் அது சில இடங்களில் வந்து தோஷத்தையும் வெளிப்படுத்தும். ஏன்னா 3ல் வந்து செவ்வாய் இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்துருக்கார். செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தாலே செவ்வாய் வந்து இங்கே வந்து அடிபட்டு போயிட்டார். செவ்வாய் அப்படின்னாலே வந்து மங்களக்காரகன். அவர் வந்து கரெக்டாக தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அவருடைய செவ்வாயால் கிடைக்கக்கூடிய அந்த மங்களம்னு சொல்லக்கூடிய திருமண பாக்கியம் எல்லாமே கைகூடி வரும். நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராகு சேர்ந்தாலே உங்களுக்கு வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்கு. பஞ்சாயத்து தான் பிரச்சனை தான். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மூச்சு சக்ஸஸ் ஆகாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்க அன்பர்களுக்கு வந்து யாராவது உங்களோட சகோதரர்கள் யாராவது இருக்குன்னா அவங்களுக்கு வந்து திருவிழா நடக்கிற காலங்களில் வந்து நீங்கள் பட்டாசு சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுக்கலாம். செவ்வாய் ராகுனாலே பட்டாசு தான். ஏன்னா இப்போ சிவகாசி போயிட்டு வந்தேன் ஒரு 3 நாளைக்கு முன்னால். அதனால் பட்டாசை பற்றி பரிகாரம் சொல்லிடலாம் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு செவ்வாய் தசை ராகு புத்தி கரெக்டாக பட்டாசு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு தானே வருது. பொதுவாகவே வந்து செவ்வாய் தசை ராகு செவ்வாய் புத்தி நடக்க அப்படின்னா அவங்க பட்டாசு கடைக்கு போகாமலும் சிவகாசி சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகாமலும் இவங்க இருக்க முடியாது. பட்டாசு கையில் இவங்க அடிக்கடி எடுக்கிற சூழ்நிலை உருவாகும். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு நடக்குதா? எப்போ நடந்துச்சு, எப்போ நடந்திருக்கு நேரில் நம்ம போனோமா நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக பட்டாசு கடையில் போய் நீங்கள் உட்கார சூழ்நிலை உருவாகும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க. இல்லை வீடு கட்டுறதுக்கு முன்னால் பட்டாசு அந்த காலி இடத்துல வந்து ஒரு பட்டாசு போட்டுட்டு நீங்கள் வீடு கட்டலாம். இல்லை வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த வீடு புண்ணியச்சனை வைப்பீங்களா, புண்ணியச்சனை பால் காய்ப்பின்னு சொல்கிறோம்ல, அந்த நேரத்தில் வந்து பட்டாசு போட்டு நீங்கள் கொண்டாடி அந்த வீடு கிரேசம் பண்ணுறது சிறப்பு. அடுத்து வந்து 5ஆம் இடம் குழந்தைங்களுக்கு போகிறோம். சரிங்களா? குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்குறது. குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக வாங்கி கொடுக்கணும். 5ல் செவ்வாய் ராகு இருந்தால் குழந்தை பாக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்கும். பட்டாசு அப்போ என்னச்சுன்னா குலதெய்வம் கோயிலில் திருவிழா நடக்கும்போது வந்து நீங்கள் வந்து பட்டாசு வாங்கி கொடுக்கணும். அடுத்து வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அசிங்கமான பிரச்சனைன்னு சொல்கிறோம்ல. அப்போ ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம எப்படி பட்டாசு நம்ம யூஸ் பண்ணுறது? 6, 8 சம்மந்தப்பட்டுட்டு 6, 8 பிரச்சனை. சில இடங்களில் வந்து சில பேருக்கு வேலை கிடச்சிட்டு எனக்கு வேலை வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு வேலை கிடச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அன்பர்களுக்கு வந்து நீங்கள் பட்டாசு வாங்கி கொடுக்கலாம். பட்டாசு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத விட 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையான இடம். அப்போ 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கேட்கணும். தாய் மாமனை கூப்பிட்டுட்டு போங்க. தாய் மாமனை கூப்பிட்டு போய் அவர் மூலமாக நீங்கள் பட்டாசு வாங்கி தாய் மாமனை போட சொல்லி நீங்கள் வேடிக்கை பாருங்க. அப்படி போட்டாலே போதும். அப்படி பட்டாசு நீங்கள் போடலாம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கேன். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விபத்து சம்பந்தப்பட்ட இடம். அப்போ 8ல் ராகு எது இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆயுள் பாய் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சூசைட் சம்மந்தப்பட்ட எண்ணம், சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். இந்த அன்பர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதாவது அனாதையாக பிணங்கள் எரிந்துட்டு போகும்போது வந்து அதற்கு முன்னால் வந்து பட்டாசு போட்டு அவங்க வந்து சந்தோஷமாக வழி அனுப்புறதுக்கு உண்டான பட்டாசையை வாங்கி நீங்கள் உங்கள் செலவில் கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த 8ஆம் இடம் சூப்பராக வேலை செய்யும். அங்கே ராகுகே தோஷத்தை செய்ய மாட்டாங்க. செவ்வாய் தோஷத்தை செய்யாமல் உங்களுக்கு யோகத்தை செய்வாங்க. 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அன்பர்கள் வந்து கோவிலே நீங்கள் வந்து உங்கள் வீட்டு உள்ளூர் கோவிலில் திருவிழா நடக்குது, போடுறா பட்டாசுன்னு போட்டு பட்டாசு போடுறதுக்கு உண்டான செலவு வந்து நீங்கள் போட்டுனா சிறப்பு. 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு. அடிக்கடி காரியங்களுக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிறது, அந்த மாதிரி இடங்களில் வந்து பட்டாசு யாருக்காக வாங்கி போகலாம். சொந்த மந்தமான அண்ணன் யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஒரு அசமாதிரி நடந்து போச்சு, அந்த மாதிரி இடங்களில் வந்து பட்டாசு அது ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிறவங்க பட்டாசு போட யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. வயசு ஜாஸ்தியாகி வாழ்க்கையை வந்து அனுபவிச்சு முடிச்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுக்கு தான் பட்டாசு வாங்கி கொடுக்கணும். அப்புறம் சின்ன குழந்தைங்க வந்து அடிப்படி சண்டை போட்டக்கூடாது. இப்போ அது விபத்தாக மாறிடும். சரியா? நீங்கள் வந்து பட்டாசு விபத்தாக மாறக்கூடாது. அந்த விபத்து வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், உங்களுக்கு தோஷத்தை கழிக்கணும். அவ்வளோதான்.
எந்த ஒரு பரிகாரமும் நீங்கள் செய்கிற பரிகாரம் அடுத்தவங்க துன்புறுத்தக்கூடாது. நீங்கள் செய்கிற பரிகாரம் வந்து யாருக்கு செய்கிறோமோ அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், உங்களுக்கு தோஷத்தை கழிக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். அப்புறம் சின்ன வயசில் ஒருத்தர் இறந்து போனாங்க அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தீங்கன்னா சண்டை வந்துடும். அப்போ உங்கள் செவ்வாய் ராகு விபத்தாக மாறிடும். சரிங்களா? யோசிச்சு செய்யணும் எந்த விஷயமா இருந்தாலும். அடுத்து 11, எப்பெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுறீங்களோ, எந்த விஷயத்தில் ஜெயிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பட்டாசு போட்டே இருக்கலாம். சரி, லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இருக்கிறாரு, வீட்டில் பட்டாசு வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், சாயங்காலம் வந்து ஒரு பட்டாசு போடுங்க. அவ்வளோதான். தொடர்ச்சியாக போட்டே இருங்க. இப்படி இதுக்கு திருவிழா தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. பட்டாசு எப்போ தான் போடலாம், போடும்போது ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் வந்து இறுதி நாளை குறிக்கிறது தானே. இதுவும் சுடுகாடு சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து அனாதையாக பட்டாசு போட்டு வயதானவங்களுக்கு வந்து இறந்துட்டாங்க, பட்டாசு வாங்கி போட்டு போகணும், அந்த மாதிரி பட்டாசு வாங்கி கொடுக்குறது. எங்கே போனோம்னா கல்லறை குறிக்கிற இடங்கள்ல அடக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால், அடக்கம் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த பட்டாசை போடும்போது என்ன ஆகுன்னா செவ்வாய் ராகு வந்து உங்களுக்கு தோஷத்தை செய்யாமல் யோகத்தை செய்யும். இது அனுபவத்தில் உள்ள விஷயம். ஆனால் 6, 8 சம்பந்தப்பட்டு சஷ்டாசகமாக இருக்கும் அன்பர்கள் வந்து நல்லா தெளிவாக கேட்டுடுங்க. 6, 8 சம்பந்தப்பட்டு சஷ்டாசகமாக உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து செவ்வாய் 6ல் இருக்கிறாரு, ராகு வந்து 8ல் இருக்கிறாரு, 2, 1க்கு வந்து சஷ்டாசகமாக இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்தி, இந்த மாதிரி திசா புத்திகள் வரும் காலங்களில் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். செவ்வாய் ராகு அப்படின்னு வெடி விபத்து. அப்போ வெடி விபத்துகள் ஏற்படாமல் இருக்கணும். அப்போ எப்படி ஏற்படாமல் இருக்கும்? செவ்வாய் ராகுனாலே விபத்து தானே. இந்த விபத்து வந்து நமக்கு சஷ்டாசகமாக இருக்கும்போது கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரும். எனக்கு இப்போ கோட்சாரத்தில் எனக்கு ராகு திசை செவ்வாய் புத்தி ஓடுது, செவ்வாய் திசை ராகு புத்தி ஓடுது. கோட்சாரத்தில் இப்போ வந்து செவ்வாய் ராகு வந்து 6 சஷ்டாசகம். 2 நாளைக்கு முன்னால் தான், ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஆரம்பிச்சது. நான் கர்மகாரியங்களுக்கு கலக்கிறக்கா சிவகாசிவரை போயிட்டு இருந்தாச்சு. அங்கேயே நான் பட்ட உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு பாம் வைக்கிறாங்க, டம்னு சிவகாசியில். அந்த வைக்கிற பாம் ஒன்று பார்த்தீங்கன்னா என் உடம்பு அப்படியே நடுங்குது. அந்த அளவுக்கு பயங்கர ஹாட்டான பட்டாசு. அப்போ சஷ்டாசகமாக இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கர்மக்காரியில் கலந்துக்க போகிறீங்க, அல்லது ஒரு இடத்துல வந்து ஒரு பட்டாசு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பட்டாசு வெடிக்கிற சத்தம் வந்து உங்களை வந்து உழுக்கணும், சிதைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பட்டாசுகளை வாங்கி நீங்கள் வந்து ஒரு ஓரமாக வச்சு அந்த சவுண்டை நீங்கள் கேட்கணும். கேட்டீங்க அப்படின்னாலே அது வந்து டக்குன்னு ஏன்னா உங்களுக்கு வந்து பயத்தை கொடுக்கும். 6 சஷ்டாசகம் அப்படின்னாலே இப்போ ஒரு பயம், ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு இந்த மாதிரி கர்மக்காரியங்களுக்கு ஏதாவது கலந்துக்கிறீங்க, ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகிறீங்க, நீங்கள் நேரில் வைக்கக்கூடாது. 6 சஷ்டாசகமாக இருக்கான்றது நேரில் வைக்கக்கூடாது. பட்டாசு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களே கையிலையும் பிடிக்கக்கூடாது. சரிங்களா? அது வந்து யாராவது ஒரு ஆள் வைப்பாங்க, நீங்கள் ஒரு 20 அடி 30 அடி தூரத்தில் தள்ளி நின்று அந்த பட்டாசு ஓசையின் சவுண்டை வந்து உங்கள் உடம்புலையும் உங்கள் மனசுலையும் உங்கள் உடம்புலையும் அப்படி உள்வாங்கணும். நீங்கள் என்ன உள்வாங்கிறது? அங்கே ஒரு ஆட்டப்பாமா ஒரு பாம்பு வச்சானா அடிக்கல டம்முன்னு அடிக்கும் போது உடம்புலாம் அப்படி நடுங்கும், காதுக்கு தான் ஜவ்வு அத்து போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும். இந்த மாதிரி ஏற்படுச்சு அப்படின்னாலே சஷ்டாசக தோசை ஆகும், தொந்தரவு இருக்காது. அனுபவப்பட்டனால அவங்க தெளிவாக சொல்கிறேன். ஆனால் பட்டாசுகளை வந்து நீங்கள் கையால் வச்சு நீங்கள் உங்கள் கையால் போடக்கூடாது, அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். 6 செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்ட காண்பர்களுக்கு வந்து எந்த ஒரு பட்டாசுனாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது. நீங்கள் பட்டாசு வெடிச்சிங்கன்னா கையில் பட்டுரும், நீங்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் வெடிக்க வச்சு நீங்கள் அழகு பார்க்கணும், அவ்வளோதான். சவுண்டை கேட்கணும், அந்த சவுண்டு ஓசைகளை கேட்கணும், அந்த ஓசை வந்து உங்களுக்கு அதிர்வு கொடுக்கணும். பட்டாசு வெடிக்கும் போது அதுலேருந்து வர்ற அந்த மருந்து வாசங்கள் வந்து உங்கள் உடம்புல வந்து நீங்கள் சுவாசிக்கும் போது உள்ளே போய் வெளியே வரணும், அவ்வளோதான். தோசை நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது, நஷ்டமே இருக்காது. செவ்வாய் ராகு தோஷத்தை செய்யாமல் அதுக்கப்புறம் செவ்வாய் ராகு யோகத்தை செய்யும். எப்படி யோகத்தை செய்யும்? செவ்வாய் அப்படிங்கிற அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், சகோதர சம்பந்தப்பட்ட உறவுகள்லையும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்னு சொல்லக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகளையும் அரங்கேற்றிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா செவ்வாயோட விஷயத்தை வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து மிகுதியாகி கொடுத்துக்கிட்டே இருப்பார், வாழ்க்கையை ஜெயிச்சிட்டே இருக்கலாம். தோஷமாக இருக்கிறவங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிற சூழ்நிலை உருவாகாது. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, இது செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து நான் கொடுக்குற ஒரு எளிமையான பரிகாரம். தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். அதே சமயத்தில் வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து வெடி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அதிகமாக நீங்கள் பார்க்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும். அது இயற்கையாகவே நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். ஒரு சினிமா பார்க்குறீங்க, நல்லா பாருங்கள். ஒரு சினிமா பார்க்குறீங்க, செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வீட்டில் பாம்பு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி உள்ள சீன், அடுத்து வந்து வெடி விபத்து, இந்த ராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயம் சுட்டு கொள்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சீன் வர்றது,
அதில் வந்து ஃபயர் ஆகுறது, வெடிச்சு வெடிச்சு செதறது, வெடிகுண்டு, கண்ணி வெடி, இந்த மாதிரி வச்சு சினிமா காமிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி சினிமாவே உங்கள்கிட்ட வந்து அடிக்கடி வந்துட்டு போகும். நீங்கள் எதார்த்தமாக போய் டிவினால உட்காருவீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பாம்பிளாஸ் ஆகும். அந்த மாதிரி சீன், கார் வெடிச்சு செதறது, இந்த மாதிரி சீன் தான் உங்களுக்கு கண்ணில் தட்டுப்படும். நம்ம அதை யோசிக்க மாட்டோம், அவ்வளோதான். படத்தை தான் நீங்கள் படமாக பார்க்குறீங்க. நான் பார்க்குற விஷயங்களை கிரகங்களாக பார்க்குறேன், அவ்வளோதான் வித்தியாசம். கிரகங்களாக பார்க்கறதுனால நான் உணர்றேன், நீங்கள் சினிமாவை பார்க்கும்போது கடந்து போகிறீங்க, வித்தியாசம் அவ்வளோதான். அப்போ இது வந்து சினிமா பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வெடி விபத்து சம்மந்தப்பட்டது, வெடி வச்சு தகர்க்கிறது, இந்த மாதிரி சினிமா நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் வந்து விரும்பி பார்க்குறது சிறப்பு தான். அது வந்து சினிமாவில் நீங்கள் போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அது நம்ம மேலே கையில் காலம் எதுவும் படாது, பார்க்குறோம், காட்சி முடிஞ்சுனா கடந்து போகிறோம். லைவில் நீங்கள் லேடியாக செய்யும்போது நீங்கள் பட்டாசு சம்மந்த விஷயம் நீங்கள் போடக்கூடாது. ஒரு ஆட்டை கொடுத்து யார் நல்லா பட்டாசு போடணும் அவங்களுக்கு கொடுத்து அவங்க போட சொல்லிட்டு நீங்கள் ஓரமாக இருந்து வேடிக்கை பாருங்கள். பட்டாசில் வர்ற அந்த அந்த பட்டு வெடித்து செதறும் போது அதுலேருந்து வர்ற அந்த மருந்து வாடைகள் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துச்சுன்னா அப்படின்னாலே அந்த மருந்து வாடைகள் உங்களுக்கு கிராஸ் பண்ணி போக எல்லாம் அப்படி போகும்போது என்ன ஆகுன்னா நீங்களே அதில் இருந்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வரக்கு உண்டான சமமாக கரெக்டாக வேலை செய்யும். சரிங்களா? பக்கத்தில் வந்து சிவகாசி இருக்குது அப்படின்னா அன்றைக்கி போயிட்டு வந்துகிட்டே இருங்க. பக்கத்தில் பட்டாசு கடை இருக்குன்னா பட்டாசு கடைக்கு போயிட்டு வந்துகிட்டே இருங்க, தப்பு இல்லை. போக முடியாத அன்பர்களுக்கு வந்து இப்படி ஏதாவது பட்டாசு போடுற இடங்களில் வந்து கொஞ்சம் நின்று தள்ளி ஓரமாக நின்று அந்த பட்டாசு போடுறது கூட நீங்கள் யோகத்தை செய்யும். சரிங்களா? இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் தனித்தனியாக ரகம் வாரியாக பிரித்து போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். சரிங்களா? எல்லாருக்கும் வந்து நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே ரொம்ப எளிமையாக சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு தொடர்ச்சியாக ஒரு வாரம் 10 நாள் பரிகாரம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தால் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனார் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.